அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் 8 பேருக்கு மரண தண்டனையை உறுதி செய்த குவைத் அரசு மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து ஷூன் விசா தொழிலாளர்கள் எச்சரிக்கை. கார்டு இல்லாவிட்டால் 800 குவைத் தினார் அபராதம் மற்றும் பயண தடை விதிக்கப்படும். அடுத்து 28 பேர் பலியான சம்பவம். இந்திய பிரதமர் உட்பட பல நாட்டு தலைவர்களின் ஆழ்ந்த இரங்கல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் காஷ்மீரின் பெஹல்காம் பகுதியில் தீவிர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் சுமார் 28 பேர் பலியாகியுள்ளார்கள். மேலும் 10 பேர் காயமடைந்துள்ளார்கள். இதில் தமிழகத்தை சேர்ந்த சென்னை டாக்டர் பரமேஸ்வரன், சந்துரு, பாலச்சந்திரா ஆகியோரும் காயமடைந்துள்ளார்கள். இந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்ததை தொடர்ந்து சவுதி அரேபியா பயணத்தை பாதியிலே முடித்துக்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா திரும்பியுள்ளார்கள். இந்த கொடூர சம்பவத்தை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது என இந்தியாவின் உள்துறை அமைச்சர் எச்சரித்துள்ளார்கள். மேலும் சவுதி அரேபியா, துபாய், அமெரிக்கா, இத்தாலி, ஈரான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் மரணித்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார்கள். மரணித்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் உள்ள 8 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது. இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் குவைத் சிறையில் உள்ள 8 கைதிகள் தூக்கிலிடப்படுவார்கள் என பாதுகாப்பு வட்டாரங்களை மேற்கோள் காட்டி அரப்பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக குவைத்தின் மத்திய சிறைச்சாலையில் மரண தண்டனை நிறைவேற்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரசு வழக்கறிஞர், உள்துறை அமைச்சகம் மற்றும் பிற முக்கிய அதிகாரிகள் முன்னிலையில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளன. குவைத்தில் கடைசியாக பார்த்தீங்கன்னா மரண தண்டனை இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி அன்று நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அன்றைய தினம் ஒரு பெண் உட்பட 5 பேர் தூக்கிலிடப்பட்டார்கள். அதுபோல சில தினங்களுக்கு முன்புதான் குவைத்தின் மன்னர் ஷேக் மிஷால் அல் அஹமது அல் ஜபல் சபா அவர்கள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக குவைத் மத்திய சிறைச்சாலையில் தண்டனை பெற்று வந்த 17 குவைத்திகள் 13 வெளிநாட்டவர்களை மனிதாபிமான அடிப்படையில் பொது மன்னிப்பு வழங்கி குவைத் மன்னர் விடுதலை செய்ததும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தில் நேற்று முதல் புதிய போக்குவரத்து சட்டம் அமல்படுத்தப்பட்டது. வாகனம் ஓட்டும்போது போன் பேசினால் 75 குவைத் தினார் அபராதம், சீட் பெல்ட் அணியாவிட்டால் 30 குவைத் தினார் அபராதம் என்று மிகப்பெரிய தொகையை அபராதமாக விதிக்கப்படும் என்று த ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் புதிய சட்டத்தை கொண்டு வந்த காரணத்தினால் நேற்று குவைத்தில் டிராபிக் வயலேஷன் குறைந்துள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. அதுபோல போக்குவரத்து வயலேஷன் தொடர்பாக புதிய தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது குவைத்தில் அதிகமான சாலைகளில் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீட், 120 கிலோமீட்டர் ஸ்பீட் போர்டு இருக்கும். இந்த மாதிரியான சாலைகள் 80 கிலோமீட்டருக்கு பதில் 81 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலும் அபராதம் விதிக்கப்படும். அதாவது 1 கிலோமீட்டர் அதிகமாக போனாலும் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். அதேபோல 120 கிலோமீட்டருக்கு பதில் 121 கிலோமீட்டரில் போனாலும் அபராதம் விதிக்கப்படும் என்று போக்குவரத்து துறையின் மேஜர் ஜெனரல் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். குவைத்தில் தற்போது அதிநவீன AI டெக்னாலஜியுடன் பொருந்திய கேமராக்கள் அனைத்து சாலைகளிலும் பொருத்தப்பட்டுள்ளதால் இனி வாகன விதிமுறைகள் செய்பவர்கள் தப்பவே முடியாதுங்க. நாம காருக்குள்ள உட்கார்ந்து செய்யும் அனைத்து செயல்களும் துல்லியமாக படமெடுத்து விதிமீறல்கள் செய்யப்பட்டால் அபராதம் விதிக்கப்படும் என த ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள ஷூன் விசா தொழிலாளர்கள், அதாவது கம்பெனியில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தவருக்கு பலதியா கார்டு இல்லாததால் 800 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்பட்டது. இப்போ 800 குவைத் தினார் கட்டினால் மட்டுமே அவருடைய சிவில் ஐடி ரினிவல், டிரைவிங் லைசன்ஸ் ரினிவல் எல்லாம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லைங்க, அர்ஜென்ட்டாக ஊருக்கு போகிறதா இருந்தால் கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நம்ம சப்ஸ்கிரைப் பேசிய இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்க. கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. இப்போ இந்த ஆடியோவை கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜியாவுதீன் பாய் ஹபீப் குவைத்திலிருந்து பேசுகிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை ஏர்போர்ட்டில் நடந்தது. அது வேற ஒன்றும் இல்லை. நான் 25 வருஷமாக குவைத்தில் இருக்கேன். எனக்கு 2017 வந்துட்டு ஒரு ஹோட்டலில் நான் வேலை பார்த்தேன். அப்போ அந்த ஹோட்டலில் வந்துட்டு பலதியா செக்கிங் வரக்கூடிய டைமில் என் கையில் பலதியா கார்டு இல்லை. அப்புறமா ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு விசாரிக்கக்கூடிய டைமில் வந்துட்டு கோர்ட்டில் போயிட்டு ஸ்டாம்பு ஒட்டிட்டு வாய்தா வாங்கிட்டே இருந்தேன். அப்புறம் இந்த போன ரமதான் 1 நான் ஊருக்கு போனேன். அப்பவும் கோர்ட்டில் போயிட்டு ஸ்டாம்ப் ஒட்டிட்டு தான் நான் போனேன். ஏர்போர்ட்டில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போனேன். ஊருக்கு போயிட்டு 40 நாள் திரும்பி முடிஞ்சுட்டு நான் ஏப்ரல் 10ஆம் தேதி ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தேன். ஏர்போர்ட்டில் வந்துட்டு வெளியாகக்கூடிய டைமில் பாஸ்போர்ட்டில் இமிக்ரேஷன் சீல் அடிக்க போன இடத்துல சொன்னால் அங்கே இங்கே போகணும்லாம் சொன்னான். லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கோர்ட்லேருந்து ஒரு போலீஸ் அதிகாரி பொம்பளை இருந்தாங்க. அந்த மனுஷன் என்னுடைய பாஸ்போர்ட்டில் வந்துட்டு ஒரு 10 தினார் ஸ்டாம்பும் அடித்து சீலும் அடித்து தந்தாங்க. அப்படியே வெளியே வந்தேன். என்ன காரணம்னு கேட்டபோது சொன்னாங்க, நீ ஷாகலாப்பை பாருன்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து ஷாகலாப்பை வந்து பார்த்த பின்னாடி தான் தெரியுது 800 தினார் வந்துட்டு ஃபைன் வந்துருக்கு. நான் கேட்டேன், இது எப்படியானு கேட்டதுன்னா அது கூட கோர்ட்டில் தீர்ப்பு வழங்கிட்டாங்க 800 தினார் ஃபைன். அதனால வந்துட்டு நீ இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுனால நீ தப்பிட்டா. அதனால இன்னும் ஊருக்கு போகணும்னா இந்த 800 தினாரை கட்டினா தான் அவனை ஊருக்கு போக முடியும், 2வது விசா அடிக்க முடியும், டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் அந்த இதெல்லாம் இங்கே அனுப்பி வச்சிருக்க மாதிரி பாருங்கள். இங்கே ஒன்று மக்களுக்கு இதை வந்து தெரியப்படுத்துங்க. நம்ம யூடியூப் வாயிலாக எல்லா மக்களுக்கும், தமிழ் மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, குவைத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும். அப்புறம் வந்துட்டு என்ன செய்யறதுக்கு
இதை ஒன்று தெரியப்படுத்துங்க. அப்படி வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவது வந்துட்டு குவைத்தில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் மக்கள்கிட்ட சொல்லுங்க, ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய டிரைவராக இருந்தாலும், பைக்கு டிரைவராக இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு வந்துட்டு பலதிய கார்டு வேணும். நானும் டிரைவராக தான் இருக்கேன். எத்தனை இடத்துல என்ன செக் பண்ணி கேட்டிருக்காங்க, பலதிய கார்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால் தயவுசெய்து பாய் சொல்லுங்கள், ஃபுட்டு டெலிவரி பண்ணக்கூடியவங்கள்ட்டையும் டிரைவர்கிட்டையும் அப்புறம் வந்து ஃபுட் சம்மந்தப்பட்ட ஹோட்டல் ஹேட்டில் எல்லாம் வேலை பார்க்கக்கூடிய இந்த கார்டு எடுத்து வைக்க சொல்லுங்கள் பாய். இல்லாட்டா 800 தினார் பாய். பையன் நான் இப்போ அடுத்தது விசா எப்படி அடிப்பேன், லைசன்ஸ் எப்படி புதுப்பிப்பேன் தெரியாமல் இருக்குது பாய். அல்லாஹ் எளிமையாக்கி தருவான்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தியை நீங்கள் எல்லா மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபருடைய இந்த ஆடியோவை அதிகமாக ஷேர் செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,000 ரூபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 27 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 16,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 35 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,400 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 33 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 12,200 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 28 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 80 குவைத் தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 31 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 277 ரூபாய் 24 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 968 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்மலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 412 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 639 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.